ஆயர்பாடியிலே தாது பாண்டவன் என்பவன் பெரிய பானைகள் வைத்து தயிர் வியாபாரம் செய்து வந்தான். அவனுடைய கடைக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்து, என்னுடைய தாய் யசோதை என்னை தேடி வந்தால் நான் இங்கே இல்லை என்று சொல்லி விடுங்கள், நான் இங்கு உள்ள பானையில் ஒளிந்து கொள்கிறேன் என்றார். யசோதை தாயானவள் அந்த கடைக்கு வந்து, கிருஷ்ணர் இங்கே வந்தாரா என்றார். கிருஷ்ணர் இங்கே வரவில்லை என்று சொல்லிவிட்டார். தன்னை விடுவிக்குமாறு அந்த தாது பாண்டவனிடம் கூற, அதற்கு அந்த பானைக்காரன், சுவாமி, எனக்கும் என்னுடைய பானைகளுக்கும் மோட்சம் தாருங்கள் என்றார். கிருஷ்ண பரமாத்மா பானையிலிருந்து வெளிவந்தவுடன் ஊர் மக்கள் அனைவரும் காக்காச்சாரிடம் சென்று, அந்த தாது பாண்டவனுக்கு பக்தி செய்ய தெரியாது, அந்த பானைகளுக்கு பக்தினாலே என்னவென்று தெரியாது, அவர்கள் எப்படி மோட்சம் நிலை அடைந்தார்கள் என்றார்கள். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவர்களுக்காக அவரே பக்தி செய்து அவர்களை மோட்ச நிலைக்கு அழைத்துச் செல்வார் என்றார்.